ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சனிக்கிழமை, பிள்ளைங்களும் நம்ம கூட இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தம்பி கடலுக்கு போயிட்டு அவங்களுக்கு சூர மீன் கறி வேற கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்க இருக்கிறதுக்கும் இந்த சூர மீன் கறியை வச்சு ஒரு கிரேவி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட போறாங்க. நீங்களும் ஒரு நாள் வாங்க, எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம். என்ன சாப்பிடுங்க தங்கம், உங்களுக்கு ஏத்த மீன் தான் வச்சா. நீங்க எல்லாம் இந்த சூர மீன் கறி சாப்பிட்டுருக்கீங்களா, சாப்பிட்டதுலன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சொன்னாங்க அது போக உங்க வீட்டுல எனக்கு என்ன சமையல் அப்படின்னு சொல்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சூர மீன் கறி கறி சூர மீன் கறிலாம் கிடைச்சா வீணாக்கிறாதீங்க சொந்தங்களே. கறி மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். பதார்த்தமா மீன்கள் மாதிரிதான் இருக்கும் சூர மீன். ஆனா அதோடைய சதை கறி மாதிரி இருக்கும். அடுப்புல கிடக்கும் போதே அப்படி வேகமா அப்பவே கறி ஆயிரும். அது கடையில மீனுக்கு கணக்கத்தான் இருக்கும். நம்ம அடுப்புல போட்டு வெந்துகிட்டு இருக்கே அது அப்படியே கோழிக்கறி இனக்காயிரும். நல்லா இருக்கு. கோழிக்கறியோட நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும். கோழிக்கறியோட இந்த கறி ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. அதனால உடலுக்கு சூடு. இது நம்ம கடல் மீன்ல கடல்ல அதாவது தானா உருவாறதுனால எவ்வளவு ஒரு சத்து தெரியுமா சொன்னாங்களே. என்னத்தா இப்ப இது என்ன கறி? கோழிக்கறியா? சாப்பிடுங்க. நீங்க என்ன நினைச்சு சாப்பிடுங்க. ஆனா அது கறி. என்னத்தா நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சாப்பிடுங்க, அள்ளி சாப்பிடுங்க.